தங்கச்சி முந்து ப்ரோக்ராம் பார்த்து சொல்லுச்சு, எடன் டிவி நான் வாட்ச் பண்ணுறேன், அவர் கிடுக்கிப்பிடி பிடிப்பாரு, உங்கள்ட்ட கேட்கலையா அப்படின்னு சொல்லி கேட்டுச்சு. நான் என்ன கேட்பாரு, டைம் வரும்போது கேட்பாரு, சாஃப்ட்வேர் டைப்பாக இருக்கு. திருப்பி பேச சாஃப்டா இருக்கிறவங்க மாதிரி தான் தெரியும். நீங்கள் சாஃப்டா இருக்கிற எல்லாரையும் நம்பக்கூடாது. சில இது கேட்கலான்னு பார்க்குறேன். உங்களுக்குள்ளேயே வந்துட்டு மம்மிகிட்டே ஸ்டார்ட் பண்ணலான்னு நினைக்கிறேன். உங்கள் ஃபேமிலியில் உங்களுக்கு டாடிகிட்டே சொல்லுங்கள், நீங்கள் அவங்களுக்கு பிடிச்ச விஷயம் இதை இந்த விஷயம் அவங்கள பிடிக்கும், இந்த விஷயம் அவங்களுக்கு பிடிக்காது, இதை சேஞ்ச் பண்ணிட்டாலாம் இருக்குன்னா எதை சொல்லுவீங்க நீங்கள்? மாதிரி எல்லாருமே ஒரே இடத்துல இருக்கிற மாதிரி அது பிடிக்க. இவங்களுக்கு ஏமா எப்போதும் ஒரு ஏன்னா அவங்க வளர்ந்த வீட்டுல வளர்ந்த விதானம் அது நான் ஃபர்ஸ்ட் சொன்னேன். இது கூட பெரிய சேலஞ்ச். பிடிச்சது என்ன சொல்லலாம், நிறைய இருக்குது. சொல்லும் நான் அப்படி சொல்ல வேணாம்னு சொல்லுவேன். ஊழியத்தில் இருக்கிற பிள்ளைங்களுக்கு, இங்கே இருக்கிற பிள்ளைங்களுக்கெல்லாம் நல்ல விஷயம் ஓடியே போயிடுவேன். ஒரு நாள் ஏதாவது பிடிச்சிச்சுன்னா அவ்வளோதான். ஊழியம் வேணாம் சாமி, ஒன்று வேணாம் சாமி, ஓடிய ஃபீலிங்கை பற்றி கூட இல்லைன்னா ஊழியத்தை பற்றி கூட தவறாக பேசுவாங்க. கமெண்ட்ரில் பேசுவாங்க, இன்னொன்று பேசுவாங்க. அதுக்கெல்லாம் அது பிடிக்காது, சின்னதுக்கெல்லாம் பிடிக்காது. அவன் யார், அவன் ஒரு கை பாத்துறேன். உங்களை பத்தி அவன் பேசுற எவ்வளவு தைரியமா இருந்தா பேச சேஞ்ச் பண்ணி சும்மா சொல்லு, நான் ஒன்றும் கவலைப்படுறேன். நான் என்ன சொல்றேன்னா அது ஹானர் பண்ணி அது கண்டிப்பா செஞ்சு கொடுப்பாங்க. நீ கேட்டதெல்லாம் கொடுக்குறது நல்லவங்க, அது குட் குவாலிட்டி. அப்ப நான் கேட்டதெல்லாம் வாங்கி கொடுக்கறதுனால நான் குட் குவாலிட்டி கூட்டிட்டு வச்சுட்டு என்னடா என்னை பத்தி பேசுனியா, அது ரொம்ப பாசமா கேட்பாரு. உங்களுடைய ஈடன் டிவி பைபிள் ரிவ்யூ சேனலில் உங்களுடைய சாட்சிகளும் உங்களுடைய ஊழிய அனுபவங்களும் வர விரும்புனீங்க அப்படின்னா இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். 8428196238. நீங்கள் ஊழியராக இருக்கலாம், விசுவாசிகளாக இருக்கலாம். நிச்சயமாக உங்களுடைய அனுபவங்களை ஷேர் பண்ணுங்கள். இது பலருக்கும் விசுவாசத்தையும் பக்தி விருத்தியும் தூண்டும்ங்கிறது எந்த சந்தேகம். ஃபேமிலிக்குள்ளே நிறைய சின்ன சின்ன சண்டைகள் எல்லா ஃபேமிலியிலும் வரும். அது மாதிரி உங்களுக்கும் வருமா? அப்போல்லாம் இந்த சாரி தேங்க்ஸ் இந்த மாதிரிலாம் ஷேர் பண்ணிப்பீங்களா? அது எப்படி இருக்கும்? என் தங்கச்சி முந்து ப்ரோக்ராம் பார்த்து சொல்லுச்சு, பிரவீன் பிரதரோட எடன் டிவி நான் வாட்ச் பண்ணுறேன், அவர் கிடுக்கிப்பிடி பிடிப்பாரு, உங்கள்ட்ட கேட்கலையா அப்படின்னு சொல்லி கேட்டுச்சு. நான் என்ன கேட்பாரு, டைம் வரும்போது கேட்பாரு. ஆரம்ப நாட்கள்ல ரெண்டு பேரும், நான் என்னுடைய குடும்பம் நான் வளர்ந்த விதானம் வேறு, இது என்னுடைய மனைவி வளர்ந்த விதானம் வேறு. அவங்க அப்பா சின்ன வயசுல போயிட்டாரு, அவங்க அண்ணனுடைய இதுல சூப்பர்வைசிங்ல தான் அது வளர்ந்துச்சு. இவங்க ஒரே ஒரு தங்கச்சி, அதனால ரொம்ப பாசமா அன்பா வளர்த்தாங்க. என்னுடைய இதெல்லாம் மாடு மாதிரி வளர்ச்சி, மாடு மாதிரி கஷ்டப்படி அந்த மாதிரி என்னுடைய. ஸோ இவங்க நாங்கள் ரெண்டு பேருக்கும் ஆரம்ப நாட்களில் ரொம்ப டிஃப்ரென்ஷியேஷன் வந்துச்சு. சில நேரத்தில் கத்திருக்கேன். ஆனால் மம்மி பார்த்தா ரொம்ப சாஃப்டான டைப்பாக இருக்கு. திருப்பி பேச சாஃப்டா இருக்கிறவங்க மாதிரி தான் தெரியும். நீங்க சாஃப்டா இருக்கிற எல்லாரையும் நம்பக்கூடாது. சாஃப்டா இருக்கிற மாதிரி தெரியும். கோபம் வந்துச்சா அவ்வளவுதான் சாஃப்டா. இவங்களே இல்லை, யாராவது சாஃப்டா இருக்கு, எப்ப போதாலும் சிரிக்கிறவங்க பண்றவங்க அப்படியே அது ஓடிடும். ஆனா அந்த சாப்பிட்ட இருக்கிறவங்க ரொம்ப சைலண்டா இருக்கிற கேஸ்லாம் நீங்க சைலண்டா எடுத்துக்கிட்டீங்கன்னா அவ்வளவுதான் முடிஞ்சு போச்சு. இப்ப எங்க மினிஸ்ட்ரியில எனக்கு ரொம்ப பயப்பட மாட்டாங்க, இவங்களுக்கு தான் பயப்படுவாங்க. ஆமா, கண்ணு இப்படி பார்த்துச்சுன்னா அவ்வளவுதான் முடிஞ்சு போச்சு. பேசுச்சுன்னா கரெக்டா பேசும், அவங்க அவ்வளவுதான் இது பண்ணிடுவாங்க ஸ்டாஃப்லாம். ஸோ ஆரம்ப ஸ்டேஜில் கொஞ்சம் ஆரம்ப நாட்களில் ஆர்குமெண்ட்லாம் வந்திருக்குது, கத்திருக்கிறேன், பேசியிருக்கிறேன். அது கூட என்னுடைய விஷன், என்னுடைய இது புரியாம இது இவங்க தேவதூதர் இல்லையே, உடனே இல்லைன்னா அவர் கடவுள் இல்லையே, அவங்க மனுஷன் நானும் மனுஷன்தான். ஸோ அது எங்களுக்குள்ள வேறு வேறு குடும்பத்திலேருந்து வந்தோம், வேறு வேறு வழக்கங்கள், வேறு வேறு பழக்கங்கள். ப்ளஸ் நான் இவங்க ஆந்திரா, நான் ஏமா தமிழ்நாடு. ஸோ அது
அஃப்கோர்ஸ் ரெண்டு பக்கத்து நாடாக இருந்தால் கூட ஒரு டிஃப்ரெண்ட் பக்கத்து ஸ்டேட்டாக இருந்தால் கூட டிஃப்ரென்ஸ் வழக்கங்கள் குடும்ப வழக்கங்கள் அதெல்லாம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். என்னடானா அவங்க அண்ணன்னா அதுக்கு ரொம்ப அன்பு. பிரதர்ஸை பற்றி அவங்க ஃபேமிலி பற்றி பேசினாமா அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு கதை. ஸோ இவங்களுக்கு கூட அவங்க அண்ணன் அவங்க ஃபேமிலிலாம் ரொம்ப இஷ்டம். சரி சரி சரி. ஸோ அஃப்கோர்ஸ் அவர் கூட ரொம்ப நல்ல மனுஷன். நாங்கள் ஆரம்பத்தில் மேரேஜுக்கு ஆகிறதுக்கு முன்னாடியே இவங்க அண்ணன் நானும் ஃப்ரெண்டு. ஆமாம் ஆமாம். ஸோ நீங்கள் சாட்சி நம்ம 2 பேருமா சேர்ந்து நிறைய ஊழியத்துக்கெல்லாம் போயிருக்கோம் நாங்கள். ஸோ அந்த இதில் கொஞ்சம் சில நேரத்தில் ஆர்கியூமெண்ட் வந்துச்சு. அதுக்கப்புறம் விட்டு கொடுக்கறதில்ல என்னுடைய வார்த்தை நான் கேட்கணும் அப்படிங்கிற மாதிரி. ஆனால் வர வர ஆவியானவர் இல்லை நம்ம பலப்பட ஆரம்பித்த பிறகு ஆவியானவர் சொல்கிறார், டே இதெல்லாம் ஒர்க் அவுட் ஆகுதுரா, நீ ஊழியத்தில் இருக்கடா, இதெல்லாம் ஒர்க் அவுட் ஆகுதுரான்னு சொல்லி ஆண்டவர் பேச ஆரம்பிச்சிட்டாரு. அந்த மாதிரி எல்லாத்தையும் அந்த என்னுடைய வார்த்தை மேலே இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஆரம்ப நாட்கள் இருந்துச்சு. நான் சொல்கிறத கேட்கணும். அதுக்கப்புறம் ஆண்டவர் சொன்னார், இது தப்புடாது, நீங்கள் 2 பேருமா சேர்ந்து பண்ணுறேன். ஏதாவது ஒன்றா மம்மிட்ட போய் சாரி கேட்குறது பசங்கிட்ட அப்படிலாம் கேட்பீங்களா? கேட்டிருக்கேன். இப்போ கூட அந்த மனப்பான்மை இருக்குது. சரி. தப்பு பண்ணால் பிள்ளைகள்கிட்ட கூட சாரி சொன்னேன். எங்களோட ஊழியக்காரங்களை கூட சாரி சொன்னேன். நானே கீழே இறங்கி போயிருக்கேன். ஸோ எல்லார்ட்டையும் இது பண்ணுறீங்க. மம்மிகிட்ட கேட்கலாம் நினைக்கிறேன். இப்போ நீங்கள் வந்து டேடி வந்து ரொம்ப இதுலேருந்தே ஆரம்ப ஸ்டேஜ்லேருந்தே பார்த்துருக்கீங்க, ரொம்ப வறுமையிலேருந்தே கூட இருந்திருக்கிறீங்க. பட் இந்த அளவுக்கு அவங்க வளருவாங்க. இன்றைக்கி வந்து ஆந்திரா டிஜிஎஸ் தினகரன் சொல்கிற அளவுக்கு ஒரு வளர்ச்சி இருக்குது. அதை நீங்கள் ఆరంభத்தில் ఎదురుపాతీங்களா? అది నీ ఏజ్లో అంటే మొదట అంటే నా వివాహానికి ముందే దేవుడు నాకు అంటే పెద్ద సేవ అంటే ఒక ఘనమైన సేవ చేసే కృప ఇవ్వబడుతుంది అని దేవుడు முன்னாடி எனக்கு ஒரு தரிசனம் பாரம் இருந்துச்சு. ஆண்டவர் பேசினார், ஒரு பெரிய ஊழியக்காரரோட உனக்கு மேரேஜ் ஆகும், நீ பெரிய ஊழியத்தை செய்வன்னு சொல்லி ஆண்டவர் பேசினார். அந்த நாட்களில் என்னோட ஆண்டவர் பேசின அந்த நாட்களிலே ஆரம்ப நாட்களிலே அவர் பெரிய ஊழியத்தில் தான் இல்லை, கணவரை பெரிய ஊழியத்தில் தான் இருந்தார் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஓகே. ஸோ அதுலேருந்து அப்போ உங்களுக்கே ஒரு தெரிஞ்சது இந்த அளவுக்கு வருவாங்க அப்படிங்கிறது. అందుకని మేము మొదటి నుండే అధికమైన సేవ చేయడానికి పరిశుద్ధాత్ముడే మమ్మల్ని నడిపించేవాడు. அதனால் அப்போ ஆரம்ப நாட்கள் இருந்தே நாங்கள் நிறையா கர்த்தருக்காக சொல்லி பரிசுத்தாவினவரே எங்களை ஏவி எங்களை பலப்படுத்தி எங்களை உற்சாகப்படுத்திட்டு வந்தார். అందుకని 12,000 మందికి పైగా ఇప్పుడు మనం ట్రైనింగ్ ఇచ్చిన వాళ్ళు ఉన్నారు. இப்போ நாங்கள் 12,000 பேருக்கு மேலே நாங்கள் ட்ரைனிங் கொடுத்துருக்குறோம். తర్వాత అనేక చిన్నపిల్లల్ని మా మ్యారేజ్ అయిన 2 ఇయర్స్కే ఒక 53 మంది చిన్నపిల్లల్ని తీసుకొని వాళ్ళని పెంచి పెద్ద చేసి దైవికంగా తర్వాత వాళ్ళు చదువుకోవడానికి తర్వాత వాళ్ళ భోజన సదుపాయం ఇవన్నీ కలుగజేసి ఇప్పుడు చాలామంది అందులో సేవకులయ్యారు. ஒரு இயேசு பரிச்சயம் சொல்லி ஒரு பரிச்சரை இயேசு ஊழியம் சொல்லி ஒன்று ஆரம்பித்து தாயின் வயிற்றுல இருந்தே ஊழியத்துக்கு ஒப்பு கொடுத்துருவாங்க. சில பேர் ஒப்பு கொடுத்துருவாங்க. ஆனால் அவங்களுக்கு சரியான இது இல்லாமல் வழிநடத்தல் இல்லாமல் பக்தியில் வளர்க்காமல் பெரிய ஆளான பிறகு ஊழியம் செய்கிறான்னா அவன் சொல்லுவான், எனக்கு ஊழியம் வேணாம், நான் ஊழியம் செய்ய மாட்டேன்னு சொல்லுவான். அது ஆவியானவரை துக்கப்படுத்துகிற மாதிரி எனக்கு தெரிஞ்சிச்சு. அதனால தாயின் வயிற்றில் யார் ஊழியத்துக்கு ஒப்பு கொடுத்தாங்களோ, அம்மா அப்பா இருந்தால் இல்லாட்டாலும் யார் ஒப்பு கொடுத்தாங்களோ அவங்கள நாங்கள் எடுத்து வளர்த்து எங்களோட தரிசனம் என்னடான்னா இன்டர்மீடியட் +2 வர முடிக்கிறதுக்குள்ள அவனுக்கு ஊழியக்காரனை செய்யணும். படிப்புக்கு படிப்பு, ஊழியத்துக்கு ஊழியம். ஸோ அந்த நாட்களில் இவங்க சொல்கிறாங்க 53 பிள்ளைங்களை நாங்கள் வளர்த்தோம். அந்த ஆரம்பம் நாங்கள் மேரேஜ் இருந்த நாட்களில் எங்கள் பிள்ளைகளாக தான் அவங்க இருந்தாங்க. ஸோ அதில் நிறைய பேர் ஊழியக்கார ஆகிட்டாங்க. ఇదంతా దేవుడి కార్యం. அது மாதிரி கொஞ்சம் ஜோவியலாக சில இது கேட்கலான்னு பார்க்குறேன். உங்களுக்குள்ளேயே வந்துட்டு மம்மிகிட்டே ஸ்டார்ட் பண்ணலான்னு நினைக்கிறேன். உங்கள் ஃபேமிலியில் உங்களுக்கு டாடிகிட்டே சொல்லுங்கள், நீங்கள் அவங்களுக்கு பிடிச்ச விஷயம் இந்த விஷயம் அவங்கள பிடிக்கும், இந்த விஷயம் அவங்களுக்கு பிடிக்காது,
இதை சேஞ்ச் பண்ணிட்டாலாம் இருக்குன்னா எதை சொல்லுவீங்க நீங்க? டாடிட்ட வந்து ஆரம்பிக்கலாம். டாடிட்ட எந்த விஷயம் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும், இந்த விஷயம் எனக்கு கொஞ்சம் மாத்திக்கலாம் அப்படின்னு எதை சொல்லுவீங்க? అంటే మొదటి నుండి డాడీకి ఒక విషయం అంటే పిల్లలు అందరితో కలిసి ఉండడమే ఇష్టం. ஓகே. ஆரம்ப நாட்கள்ல இருந்து என்னுடைய கணவருக்கு எல்லாரோடையும் சேர்ந்து இருக்கிறதா பிடிக்கும். எல்லாரையும் అందరూ కలిసి అంటే మినిస్ట్రీలో పిల్లల్ని కూడా ஓன் பிள்ளைய மாதிரி எல்லாருமே ஒரே இடத்துல இருக்கிற மாதிரி అది పిడిక. இவங்களுக்கு எப்போதும் ஒரு ஏன்னா அவங்க வளர்ந்த வீட்டுல வளர்ந்த விதானம் அது நான் ஃபர்ஸ்ட் சொன்னேன். இது கூட பெரிய சேலஞ்ச் தான். எனக்கேமோ எல்லாரோடையும் சேர்ந்து ஃபேமிலி அது சோசியலா எல்லாரோடையும் சேர்ந்து నాకేమో அதிகமா இதுல இதா இன்வால்வ்மென்ட் இருக்க மாதிரி தெரியுது. வர வர இதே மாதிரி மாறிட்டாங்களே, என்னுடைய வழிக்கு வந்தாச்சு. అయితే ఇది ఇష్టము అని చెప్పి ఇంకా అప్పటి నుండి నేను కూడా ఇంకా అలాగా నాకు కూడా అలాంటి మార్పు వచ్చింది. எங்களுடைய வாழ்க்கை திறந்த வாழ்க்கை. எங்களை கர்த்தர் பார்க்கறாரு. கர்த்தர் பார்க்குற மாதிரியே இங்க இருக்கிறவங்க எல்லாருமே பார்க்குறாங்க. டிரான்ஸ்பரண்டா இருக்குது, திறந்த புஸ்தகம் டிரான்ஸ்பரண்டா இருக்குது. ஈவன் கணக்கு வழக்கு எல்லாம் எவ்வளோ காசு வருது எவ்வளோ அது கூட அவங்களுக்கு தெரியும். ஏன்னா எங்களோட ஊழியம் ஒரு அப்போஸ்தல ஊழியம். ஸோ அது டிரான்ஸ்பரண்டாக எல்லாருக்கும் எங்கள் வீட்டில் இருக்கிறவங்க மெயின் ஆட்களுக்கெல்லாம் எவ்வளோ காசு வருது எவ்வளோ செலவு பண்ணுறோம் எதுக்கு செலவு பண்ணுறோம் கூட நல்லா தெரியும். அதுமாதிரி அவங்கள்ட்ட டாக்டே இந்த விஷயம் மாற்றிக்கணும்னா எதை சொல்லுவீங்க? నేనంటాను ఫ్యూచర్కి మనం ఆలోచించాలి అంటాను. ఎప్పటిదప్పుడు ఖర్చు పెట్టకూడదు. ஃபியூச்சர் இது யோசனை பண்ணணும். காசை எப்பக்கப்ப செலவு பண்ணக்கூடாது. பொண்ணுங்க 2 பேர் இருக்காங்க, அதை ஆண்டவர் பார்த்துக்குவாரு. என்னுடைய அதை இங்கதான் இடிக்கும். இங்கதான் இன்னும் என்னன்னா எது எது சீரியஸா பேசுறோம் அதெல்லாம் நான் ரொம்ப கேஷுவலா எடுத்துக்குவேன். அதெல்லாம் ஒண்ணும் இல்லை, அது பார்த்துக்கோ அப்படிங்கிற மாதிரி போயிருவேன். என்னோட ஆரம்பத்துல இருந்தே எனக்கு காசை வச்சுக்கிற பிடிக்காது. அப்படியே கர்த்தர் கூட ஊழியத்துக்கு காசு செலவு பண்ண வேண்டியது செய்ய வேண்டியது. நீங்க செலவு பண்ணுங்க. ஷீபானா சொல்லணும்னா நீங்க செலவு பண்ணுங்க, ஆனா ஃபியூச்சரை கூட யோசனை பண்ணுங்க. நமக்குன்னு கொஞ்சம் காசு வச்சிருக்குன்னு சொல்லுவேன். ஆனா இது வரைக்கும் காசு வச்சுக்கிற மாதிரிலாம் ஒண்ணுமே இல்லை. உங்க மூத்த பொண்ணு பற்றி சொல்லுங்க. நீங்க அவங்ககிட்ட என்ன பிடிச்ச விஷயம் ஒரு மாத்திக்கணும் எதை சொல்லுவீங்க? అంటే నేను అంటాను పరిచర్య బాగా చేస్తుంది. నేను అంటే దేవుని సేవ నల్లా చేస్తుంది. అయితే నేను అంటాను ఎక్కువ నువ్వు తక్కువ సేవ చేసి ఎక్కువ టైం దేవుని సన్నిధిలో ఉండు. ஊழியமா ரொம்ப குறைச்சுக்க, ஆனா ஆண்டோட நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ண அப்படின்னு நான் சொல்லுவேன். நீங்க அந்த ஒரு விஷயம் அவங்களுக்கு சொல்லுங்க. சும்மா சொல்லு. కరిష్మా ఎక్కువ అంటే ఎక్కువగా అంటే అందరితో కలిసి బాగా మాట్లాడుతూ ఉంటుంది. ఈ కరిష్మా எல்லாரோடையும் ரொம்ப க்ளோஸ் జోషియల్గా అయితే కొన్ని టైప్ కొన్ని ఎవరైనా అది లీనియస్గా తీసుకొని వేరే அது யாராவது வேற மாதிரி అంటే లీనియస్గా తీసుకుంటారు. அதனால ரொம்ப கேர்ஃபுல்லா சொல்லி சொல்லுவாங்க. அதுல ஒரு கேர்ஃபுல்லா இருக்கு. நீங்க சொல்லுங்க, ஒருத்தரை பத்தி உங்களுக்கு பிடிச்ச விஷயம் இதை மாத்திக்கணும் சொல்லுவீங்க. பிடிச்ச என்ன சொல்லலாம், நிறைய இருக்குது. எனக்கு அது கர்த்தரை நேசிக்கிற விதமே ஒரு டிஃப்ரெண்ட். அது பாட்டெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்மலாம் ஸ்டேஜில் பாட முடியாது. அந்த மாதிரி ஒரு அன்பை ஒரு லவ்வர்கிட்ட எப்படி பேசுவாங்களோ அது. இன்னொன்று என்னடா பிரதர், என்னோட ஒய்ஃப்னால இல்லை, ரொம்ப பரிசுத்தமானாள். ஆமாம், ரொம்ப பரிசுத்தமானாள். அதில் காம்ப்ரமைஸ் ஆகாதுங்க. அவங்க வச்சுக்கப்பட்டாங்க. அதனால நம்மளை மாதிரிலாம் நான் என்ன பண்ணுவேன்னா எல்லாத்தையும் கொஞ்சம் அப்படி மலிப்பி இருப்பி போகிறது என்னுடைய வழக்கம்.
தப்பு பண்ணால் நான் போய் சின்ன இந்த மாதிரி தப்பு பண்ணியிருக்கேன், இதெல்லாம் கரெக்டுக்காது அப்படின்னு சொல்லி நான் கரெக்ட் இல்லை அப்படின்னு சொல்லி நான் கொஞ்சம் சாஃப்டாக அவங்கள இது பண்ணுறது. இவங்க அப்படி இல்லை, நானும் தப்பு செய்ய மாட்டேன், பிறரை தப்பு செய்ய விட மாட்டேன். அந்த மாதிரி ஒரு தீவிரமான ஒரு விசுவாசி, தீவிரமான ஒரு ஆள். ஸோ பரிசுத்த விஷயத்தில் ரொம்ப ப்ரேயர்லாம் ரொம்ப பரிசுத்தத்தில் சேம். அது மாதிரி என்னன்னா கொஞ்சம் அது கூட லிபராக தான் இருக்கும், எல்லாத்துக்கும் ஹெல்ப் பண்ண. உண்மை என்னன்னா எனக்கு தெரியாமல் அது பண்ணும், அதுக்கு தெரியாமல் நான் பண்ணுவேன். ஆனால் 2 பேருமே ஒருவர் தெரிஞ்சா கூட we are very happy because we are helping others அப்படிங்கிற மாதிரி சந்தோஷப்படுவோம். பிடிக்காத காரியம் என்னடா என்ன ஏதாவது சேஞ்ச் பண்ணிக்கணும் அப்படின்னா. ஆமாம், என்னடான்னா எல்லாத்துக்கும் பயப்படும், எல்லாத்துக்கும் பயப்படக்கூடாத காரியத்துக்கெல்லாம் பயப்படும், டயத்துக்கெல்லாம் சாப்பிடாது. ஏன்னா அது ஹெல்த் இஷ்யூஸ் ஆல்ரெடி கொஞ்சம் சில ஹெல்த் இஷ்யூஸ்லாம் வந்துக்கிட்டு இருக்குது. அது சாப்பிட சொன்னால் டயத்துக்கு சாப்பிடாது. அதில் 2 பேருமா நாங்கள் நம்ம சொல்கிறேன், டயத்துக்கு சாப்பிடாது. அதுக்கப்புறமா என்னன்னா இப்போ ஊழியத்துக்கு கூட இப்போ நான் உட்காந்து இதெல்லாம் நான் பார்க்குறேன், நீங்களும் சின்னதும் போங்க, நாங்கள் இதெல்லாம் பார்க்குறேன் அப்படின்னு சொல்லி இங்கே உட்கார்றது கூட எனக்கு இதாக கஷ்டமாக இருக்குது. தனம் கூட ரொம்ப பிரயாணம்லாம் இப்போ பண்ணுறதில்ல. முன்னாடி நல்லா ஓடிச்சு, இப்போ பிரயாணம்லாம் பண்ணுறதில்ல. ஸோ நானும் அந்த சின்னம்மாள் 2 பேருமா எல்லா இடத்துக்கும் நாங்கள் போகிறோம், இவங்க 2 பேருமா இங்கே பார்க்குறாங்க. இப்போ அது கூட ஊழிய நிறையா அழைப்புகள்லாம் வருது. நான் யாருக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணுறதில்ல, அறிமுகம் பண்ணல, அதை பண்ணல. ஆனால் ஆண்டவராக பார்த்து அதுக்கு இன்விடேஷன்லாம் வருது. ஸோ அது கூட இப்படி ஓட ஆரம்பிச்சிருச்சு. ஆனால் இன்னும் எனக்கு பிடிக்காத காரியம் என்னன்னா சொல்கிறத ரொம்ப ஸ்ட்ராங்காக சொல்லும். நான் அப்படி சொல்ல வேணாம்னு சொல்லுவேன். ஊழியத்தில் இருக்கிற பிள்ளைங்களுக்கு, இங்கே இருக்கிற பிள்ளைங்களுக்கெல்லாம் நல்ல விஷயம் ஓடியே போயிடுவேன். ஒரு நாள் ஏதாவது பிடிச்சிச்சுன்னா அவ்வளோதான், ஊழிய வேணாம் சாமி, ஒன்று வேணாம் சாமி, ஓடியே போயிடுவேன். நான் சொல்லுவேன், சொல்கிறத சாப்பிட்டா சொல்லு, வசனத்திலிருந்து சொல்லு அப்படின்னு சொல்லுவேன். நான் அந்த வாரம் உட்காந்து நாங்கள் பேசுவோம், மெசேஜ் கொடுப்போம். அதுலேயே அவங்க பண்ணுற சேட்டையெல்லாம் சொல்லிடுவேன், வசனத்தில் சொல்லிடுவேன். ஆண்டவர் டீல் பண்ணாததை நம்ம என்ன டீல் பண்ண போகிறோம், வசனம் டீல் பண்ணாத நம்ம என்ன போய் இப்போ டீல் பண்ணுறது அப்படிங்கிற மாதிரி. ஆனால் இதுகிட்ட வந்து மாட்டுச்சுன்னா அவ்வளோதான், பொட்டின்னு பிடிச்சிருங்க. நான் சொல்ல அந்த மாதிரி பிடிக்காத, ஏன்னா நிறைய பேர் தாய் தாப்பெல்லாம் விட்டுட்டு நம்ம ஊழியத்துக்கு வந்திருக்காங்க. அந்த மாதிரி அது மூத்த பொண்ணை பற்றி சொல்லுங்க, பிடிச்சது. அது இப்போ நான் இருக்கிற கம்ஃபர்ட், நான் இருக்கிற மாதிரி அது இருக்குன்னு சொல்லி விரும்புகிறேன். என்னைய மாதிரி அவங்களுக்கு அடிக்கடி கஷ்டத்தெல்லாம் சொல்லுவேன். நான் பார்த்துருக்கனால நம்ம நிறைய பேருக்கு மாதிரியாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி கம்ஃபர்ட். என்னன்னா ஜெபமனும் நல்லா சாப்பிட்டு நல்லா தூங்கணும்னு வருவோம். ரெஸ்ட்டில் மாத்திரம் காம்ப்ரமைஸ் ஆகாது. நான் சொல்லுவேன், இப்போ உனக்கு ரெஸ்ட் வேணாம், ஒரு 50-60 வயசுக்கு பிறகு ரெஸ்ட் எடுத்துக்க, இப்போ ஓடு. நாங்கள் 2 பேருக்குள்ள அதான் இப்போ நீ ரெஸ்ட் இல்லை அப்படிங்கிற மாதிரி நான் சொல்லுவேன். அதுக்கு என்னன்னா நல்லா ஜெபம் பண்ணும். அவங்க அம்மா மாதிரி தான், எதுலையும் காம்ப்ரமைஸ் ஆகாது. பிடிச்ச விஷயம் அந்த மாதிரிலாம். ஆமாம், காம்ப்ரமைஸ் ஆகாது. ஜெபமானம் பரிசுத்தமாக இருக்கும். பையன்கள்ட்டலாம் ரொம்ப கரெக்டாக பேசும். மினிஸ்ட்ரி பையன்கள்ட்ட வெளியாள்கிட்டலாம் சும்மா வாழாட்டினா அவ்வளோத முடிஞ்சு போச்சு கதை, அந்த மாதிரி. ஆனால் என்னடான்னா நான் சொல்லுவேன், ரெஸ்ட் எடுத்து ரொம்ப ஒரு கம்ஃபர்ட் ஜோன் இருக்க மாதிரி எனக்கு தெரியுது. ஆனால் when we are compare with others மாத்திரம் she is better than others. ஆனால் நான் சொல்லுவேன், அவங்களோட கம்பேர் இல்லை, நம்மளோட ஊழியமே டிஃப்ரெண்ட்டு அப்படிங்கிற மாதிரி. அதிகமாக ஊழியத்தில் ஓடணும் அப்படிங்கிற ஓடணும் இல்லை, you should not be feel more comfort, you should not expect more comfort. அப்படி அந்த என்னுடைய வாழ்க்கை அப்படிப்பட்ட வாழ்க்கை. கண்டிப்பாக அதே நான் பிள்ளைகள் கூட வரணும்னு நான் விரும்புகிறேன். ஆனால் அதுக்கு சில எதிர மாட்டேன். அதுக்கு சின்ன பொண்ணை பற்றி
ஏற்கனவே உங்களை மாதிரி சொல்லிட்டீங்கல்ல. ஆமா எல்லாத்தையும் நான் நம்புறேன், நான் கூட எல்லாத்தையும் நம்புவேன். சரி சரி. நான் பையனாச்சு, நான் இப்போ ஒரு மேன். சரி. ஆனா அது பொம்பளை பிள்ளை, அது எல்லாத்தையும் நம்ப கூடாது. சொன்ன மாதிரி எல்லாரோட ஃப்ரீயா பேசணும். ஆனா ஜோவியல ஆமா கல்மஷம் ஒன்றும் அதுக்குள்ள ஒன்றும் இருக்காது. ஒரு வெக்குலியா ஒரு இன்னோசென்ட் மாதிரி தான். எல்லாரோடையும் நல்லா பேசணும். அதை வச்சுக்காத நான் கூட சொல்லுவேன். நான் ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கேன். ஏன்னா இந்த உலகம் ரொம்ப பயங்கரமான உலகம். ஊழியக்கார பிள்ளை நீ இன்னும் நாளைக்கு யாரோடையாவது பேசினா கூட அவங்க வேற மாதிரி பேசுறது கூட சான்சஸ் இருக்குது. அதனால ரொம்ப ஜாக்கிரதையா இருக்குன்னு சொல்லுவேன். ஆனா அது ஜெனட்டிக்கே நம்ம நான் ஆரம்பத்துல இருந்து எல்லாரோடையும் ஜோயெல்லாம் பேசுறது வழக்கம். இப்ப கூட அப்படித்தான். ஆனா அது கூட அதே இது அதுட்டு இருக்குது. ஆனா ஜெபம் பண்றது அதெல்லாம் கர்த்தருடைய கிருபைனால நல்லா பிடிச்ச விஷயம் உங்க கூட டிராவல் நிறைய அப்படி சொல்லலாம். ஆமா ரொம்ப என்னை ரொம்ப இது பண்றது இதை தாங்கும் எல்லா காரியத்திலும். எனக்கு ஒரு அதே சொல்லிட்டு நான் ஒரு பர்ணபா மாதிரி ஏதாவது வேதனையில் இருந்தா ஏதாவது யோசனை பண்ணிட்டு கவலைப்பட்டு இருந்தா இவங்க 3 பேருமே ரொம்ப ஃபீல் பண்ணிடுவாங்க. ஷீபா காட்டாது, அவங்க 2 பேரும் ரொம்ப இது உணர்ச்சி வசப்பட்டுருவாங்க, இமோஷனலைஸ் ஆயிடுவாங்க. ஆமாம் இப்போ ஊழியத்தில் இருக்கிறோம் எல்லாருமே நம்மளை அப்ரிஷியேட் பண்ண மாட்டாங்க. ஹீலிங்கை பற்றி கூட இல்லைன்னா ஊழியத்தை பற்றி கூட தவறாக பேசுவாங்க, கமெண்ட்ரியில் பேசுவாங்க, இன்னொரு பேசுவாங்க. அதுக்கெல்லாம் அது பிடிக்காது, சின்னதுக்கெல்லாம் பிடிக்காது. அவன் யாரு அவன் கை பாத்துறேன் உங்களை பற்றி அவன் பேசுற எவ்வளோ தைரியமாக இருந்தால் பேசுவான். அவன் யார் அவன் ஃபோன் நம்பர் தேடுங்க நான் பார்த்துறேன் நான் பேசுகிறேன் அப்படின்னு போவோம். அது ஒரு பேதர் மாதிரியாது. கேத்ரின் கூட என்னை பற்றி எங்களை பற்றி யாராவது பேசுனா she will not tolerate, ரொம்ப சீரியஸ் ஆயிரும். ஆனால் எங்களுக்கு கர்த்தர் கொடுத்த 2 பிள்ளைகளும் I don't know how to give thanks to God. ரொம்ப அருமையான பிள்ளைங்க, அருமையான மனைவி. அதோட சேர்த்து எங்களுக்கு ஊழியத்தில் இருக்கிற எல்லா பிள்ளைகளும் நான் ஒரு முகஸ்துதிக்காக இல்லை, ஆண்டவர் அவங்களை உருவாக்கி வச்சிருக்கார். ரொம்ப கமிட்டடாக ஊழியம் பண்ணுற பிள்ளைங்க, உதவி செய்கிற பிள்ளைங்க. நீங்கள் சொல்லுங்கள், ஏன்னா 3 பேர் பற்றி மம்மி டேடி இப்போ சொல்லுங்கள் பிடிச்ச விஷயம் அதை சேஞ்ச் பண்ணி உங்களுடைய. டேடியில் பிடிச்ச விஷயம் வந்து ஹீ இஸ் வெரி ஹார்ட் ஒர்க்கிங் ஃபார் த கிங்டம் ஆஃப் காட். நான் எந்த பாஸ்டருமே இவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணது நான் பார்த்ததே இல்லை. they'll go for meeting, one meeting in a day. பட் எங்கள் அப்பா வந்து மார்னிங் ஒரு மீட்டிங், மத்தியானம் ஒரு மீட்டிங், நைட்டு ஒரு மீட்டிங், அந்த மாதிரி ஃபுல்லாக ஓடிட்டே இருப்பாங்க. எனக்கு சடனாக ஒரு வாட்டி நானும் கேட்பேன், எங்கேயாவது ஒரு பாஸ் விடுங்க டேடி, ஒரு ஸ்டாப் பண்ணுங்க இந்த மாதிரி. ஸோ கர்த்தருக்காக இவ்வளோ ஹார்ட் ஒர்க்கிங் பண்ணுறது வந்து கர்த்தரும் ரெக்கக்னைஸ் பண்ணுறாரு. ஒரு நாள் கண்டிப்பாக டேடிக்கு அந்த ரிவார்டு கர்த்தர் கொடுப்பாருன்னு ஒரு நம்பிக்கை இருக்குது. அது டேடியில் பிடிச்ச விஷயம். பிடிக்காதது ஒன்றும் இல்லை, அழகாது சேஞ்ச் பண்ணணும்னா இப்போ நம்ம எந்த இடத்துல ஸ்ட்ரிக்டாக இருக்கணுமோ அந்த இடத்துல ஸ்ட்ரிக்டாக இருக்கணும். நம்ம ஒன்லி வந்து லவ் தான் நம்ம கொடுத்துட்டே இருந்தோம்னா அந்த லவ் வந்து நிறைய பேர் என்னென்ன எந்த மாதிரின்னா ஒரு லீனியண்ட்டாக எடுத்துப்பாங்க. ஸோ ஏதாவது ஸ்ட்ரிக்டாக இருக்கும்போது ஸ்ட்ரிக்டாக இருக்கணும், ஜோவியாலாக இருக்கும்போது ஜோவியாலாக இருக்கணும். ஆரம்ப நாட்கள் அப்படித்தான் இருந்தேன். அதுக்கப்புறமா ஒரு ஃபாதர்லி ஹார்ட் மாதிரி வந்து ஒரு ஒரு எல்லாரையும் ஒரு சேர்த்து கொண்டு போற மாதிரி. அவங்க ஏதாவது தப்பு செஞ்சாலுமே டேடி ஒண்ணுமே சொல்ல மாட்டார். அது வந்து பர்சனலா பேசி அவங்க யாருக்கு தெரியாம பேசி அப்படி எனக்கு அது வழக்கமாயிருச்சு. ஆனா இவங்களுக்கு எப்படின்னா இல்ல நீங்க கண்டிக்கணும், கண்டிச்சாதான் பிறருக்கு அந்த தப்பை செய்ய மாட்டாங்க. அப்படியே அதோட கரெக்ட் தான் மாதிரி தான் தெரியுது. ஆனா நான் இப்படி ஆயிட்டேன். மம்மியில் சொல்லணும்னா ஷீ இஸ் உமன் ஆஃப் ப்ரேயர். ஹர் ப்ரேயர் வந்து ஒரு டவர் மாதிரி இந்த மினிஸ்ட்ரிக்கு, அந்த ஃபவுண்டேஷன் மாதிரி ஹர் டியர்ஸு. ஸோ எல்லாரும் வந்து இங்கே நாங்கள் 4 பேருமே 4 இடத்துக்கு போயிட்டே இருப்போம். எல்லாரும் வந்து ப்ரேயரில் ப்ரொடெக்ட் பண்ணுறது மம்மி தான்.
ஸோ நான் ஏதாவது மீட்டிங் போனேன்னா நான் வீட்டுக்கு வர்ற வரைக்கும் மம்மி வில் பி ஆன் நீஸ் ஒன்லி. ஷீல் பி ப்ரேயிங் கண்டினியூஸ்லி. அது எனக்கு மம்மிட்ட பிடிச்ச எந்த நேரத்தில் ஜெபம் பண்ணுறது. நான் ராத்திரி ஒரு சில நேரத்தில் பார்த்தா 3 மணிக்கு பார்த்தா முழங்கால இருந்து கையை உயர்த்து கண்ணீரோட ஜெபம் பண்ணிட்டு அதிகாலையில். ஒரு நேரத்தில் ஒரு 11 o'clock ஜெபம் பண்ணிட்டு இருக்கோம். எப்போ ஜெபம் பண்ணுறதுன்னு தெரியாது அந்த மாதிரி. ஓகே ஓகே. அப்புறம் மம்மியில் இன்னொரு விஷயம் பிடிச்ச விஷயம் என்னன்னா, இப்போ நான் ஏதாவது மினிஸ்ட்ரிக்கு வேணும் எனக்கு வேணும்னு நான் ஏதாவது கேட்டேன்னா கண்டிப்பாக அது வாங்கி கொடுப்பாங்க. அது வந்து அது நெசசிட்டியா இல்லையான்னு மம்மிக்கு தெரியாது. இப்போ நான் எனக்கு ஒரு மேக்ஸ் சிஸ்டம் வேணும் நான் எடிட் பண்ணுறதுக்குன்னா கண்டிப்பாக நான் என்ன சொல்கிறேனோ அது ஹானர் பண்ணி அது கண்டிப்பாக செஞ்சு கொடுப்பாங்க. நீ கேட்டதெல்லாம் கொடுக்குறது நல்லவங்க அது குட் குவாலிட்டி. ஓகே ஓகே. அப்ப நான் கேட்டதெல்லாம் வாங்கி கொடுக்கறதுனால நான் குட் குவாலிட்டி இல்ல. சரி சரி சரி. ஓகே. பிடிக்காதது வந்து நான் என்ன சொல்லுவேன்னா மம்மிட்ட டோன்ட் டேக் டூ மச் ஸ்ட்ரெஸ்ன்னு சொல்லுவேன். இதுக்குன்னா இப்போ வரைக்கும் போர்ட் அவுட் யுவர் லைஃப், நவ் லிவ் ஃபார் யுவர் ஓன், லிவ் ஃபார் காட், லிவ் ஃபார் யுவர் ஓன், டேக் குட் ரெஸ்ட், அந்த மாதிரி தான் நான் சொல்லுவேன். ஆனால் ஸ்டில் நவ் இப்போயும் மம்மி வந்து எவ்ரி ஃப்ரைடே ஒரு மீட்டிங் நடத்துவாங்க. அதில் வந்து டில் 6 o'clock வரைக்கும் ப்ரேயர்ஸ் நடந்துகிட்டே இருக்கும். டேடினா ஜஸ்ட் இப்படி கை போட்டு போயிட்டே இருப்பாங்க. ஆனால் இவங்கள்ட்ட போனாங்கன்னா அட்லீஸ்ட் ஒவ்வொரு பர்சன் 5 minutes அவங்க சொல்லிடுது அப்படியே கேட்டுகிட்டே இருப்பாங்க. நாங்கள் வந்து அம்மா சீக்கிரமாக ப்ரேயர் பண்ணுங்கன்னா ஷி ஓன்ட் டூ தட். அதனால இவங்களுக்கு ஒரு பெரிய குரூப்பே இருக்கு. பாஸ்டர் டாடி இப்படி இப்படி கை வச்சுட்டு போவாங்க. மம்மி ரொம்ப அன்போட நல்லா பேசுவாங்க, வாயை திறந்து பேசுவாங்க. நல்லா மம்மிக்கு இது டாடிட்ட இல்லை. ஆமா, எங்களுக்கெல்லாம் சர்ச்சஸ்லாம் எங்கெல்லாம் பெருசா விரும்ப மாட்டாங்க. எல்லாருக்கும் ஒரு பெரிய குரூப்பே போகும். அந்த மாதிரி ஸ்ட்ரெஸ் எடுக்க வேணாம், யூ ஜஸ்ட் பி அட் ரெஸ்ட் மோடுன்னு நான் சொல்லுவேன். ஓகே. தங்கச்சி கரிஷ்மால பிடிச்சது வந்து ஹர் டிசையர் டு ஒர்க் ஃபார் காட். அவளுக்கு வந்து வீட்டில் சும்மா இருந்தால் அவளுக்கு பிடிக்காது. ரெஸ்ட்ல இருந்தாலுமே அவளுக்கு வந்து ஏதாவது பண்ணிடணும். இப்போ ஏதாவது மீட்டிங் இல்லைன்னு கிரியேட் பண்ணி போயிடணும். காலில் ஒரு சின்ன அடிபட்டு இருக்குது, அதனால ரெஸ்ட்ல இருக்குது. இப்போ அது அடிபட்டுற வலி அதுக்கு தெரியல, அது பெருசா நினைக்கல. நான் உங்களோட மீட்டிங் வரல, மீட்டிங் போகும்போதெல்லாம் அழுகுது. ஏன் அழுகுற, வலிக்குதா, கால் வலிக்குதால? இல்லை இல்லை, நான் உங்களோட மீட்டிங் வராத வழியா இருக்குது அந்த மாதிரி. ஓகே ஓகே. ஸோ பிடிக்காதது வந்து அதான் சேம். லிமிட்டா எல்லாரையும் வந்து ஒரு லிமிட்ல தான் நம்ம பேசணும்னா அது ஒன்று. அந்த மாதிரி. எங்க அம்மா ஆக்சுவலி எல்லாரோட நல்லா ஜோவியலா பேசலாம். அது ஒரு சிலருடைய குவாலிட்டி வேறு. ஆமா, அதே இது எனக்கு. சரி சரி. எங்க மறுபடியும் எங்க அண்ணன் ரொம்ப இதை டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணுவாரு. ஆனா எனக்கு எல்லாரோடையும் சின்ன வயசுல இருந்து படிக்கிற வயசுல இருந்து எல்லாரோடையும் பேசுறது, எல்லாருக்கும் போய் பிரைஸ் லார்ட் சொல்றது, குட் மார்னிங் சொல்றது, எல்லாம் போறவங்க வர்றவங்களுக்குனா போறவங்க நிறுத்தி குட் மார்னிங் சொல்றது. அது ஆரம்பத்துல இருந்தே எனக்கு வழக்கம். அதே வழக்கம் பார்த்துட்டு வந்துருச்சு. எல்லாரோடையும் பேசுறது, எல்லாரோடையும் சிரிக்கிறது, எல்லாரும் ஜோயெல்லாம் எல்லாரும் நல்லா வச்சிருக்கிறது. மினிஸ்ட்ரில எல்லாம் கரிஷ்மா இல்லைன்னா அவ்வளவுதான். பிள்ளைகள்லாம் என்ன கரிஷ்மாவெல்லாம் கரிஷ்மாலும் கேட்பா. ஏன்னா அந்த பிள்ளைகள்லாம் ரொம்ப இதா இருக்கு, சிரிச்சு ஜோக் அடிச்சு. சரி சரி. நீங்க சொல்லுங்க, உங்களுக்கு வீட்டுல ஒரு ஜோக் ஆடிட்டு ஆரம்பிக்கலாமா? டாடியில பிடிச்ச விஷயம்னா டாடி ரொம்ப ஹார்ட் ஒர்க்கிங், ரொம்ப பேஷனா இருப்பார் கர்த்தரோட ஊழியத்துக்கு. அது ரொம்ப பிடிக்கும். அந்த மாதிரி நான் யாரும் பார்க்கல கர்த்தரோட ஊழியத்துல. ரொம்ப ரொம்ப சின்சியரா இருப்பார், ரொம்ப ஸ்ட்ரிக்ட் சின்சியரா. அவர் எவ்வளோ சிரிச்சா கூட அந்த ப்ரேயர் விஷயத்துல சிரிச்சாங்கன்னு அப்படியே விழுதுரும். அப்படி ரொம்ப ஸ்ட்ரிக்டா இருப்பார் ப்ரேயர் விஷயத்துல எல்லாம், ஜபத்துல எல்லாம் ரொம்ப ஸ்ட்ரிக்டா இருப்பாரு. பிடிக்காததுன்னா இப்போ யாராவது நம்ம பத்தி பேசுறாங்க சொன்னா நான் போய் திட்டுவேன்ல, நீ எதுக்கு பேசுற, டேடி பத்தி நீ எதுக்கு பேசணும், அப்படி இப்படி நான் ரியாக்ட் பண்ணுவேன். டேடிக்கு அந்த மாதிரி ரியாக்ஷன்ஸ் பிடிக்காது.
அவங்க நம்ம பத்தி பேசுறாங்க தெரிஞ்சு கூட அவரை வந்து கூப்பிட்டு வச்சுக்கிட்டு பக்கத்துல வச்சுக்கிட்டு ஏசாப்பா எப்படி இஸ்கிரு தீவுதா பக்கத்துல வச்சுக்கிட்டு அவருக்கு தெரியும் இவரு நம்ம பத்தி சொல்றாருன்னு தெரியும். ஆனா டாடி கூட தெரியும் நம்ம பத்தி பேசுறாங்கன்னு தெரியும். ஆனா அவங்களுக்கு ரொம்ப பாசம் காட்டுவாரு. எங்களுக்கு புரியாது என்னடா டாடி தெரியும்ல, ஆனா என்ன டாடி கூட ஏதோ பையன் கூட இருந்து பையன் இது பண்ணிட்டான், திருப்பி நேர்ல போய் லண்டெல்லாம் வாங்கிட்டு போய் அந்த மாதிரி அது கொஞ்சம் ரொம்ப பாசமா இருப்பாங்க. அவங்கள போய் கூட்டிட்டு வச்சுட்டு என்னடா என்னை பத்தி பேசுனியா, அது ரொம்ப பாசமா கேட்பாரு. அது ஒண்ணு. மம்மி she is woman of prayer. எந்த ராத்திரியில பார்த்தாலும் கண்ணுல கண்ணீர் இருக்கும். எந்த ராத்திரியில எந்திரிச்சு பார்த்தாலும் she be in prayer only. எல்லாருக்கும் ஜெபம் பண்ற ஒரு பெரிய லிஸ்ட் வச்சு யாராவது சொல்றவங்க இப்ப நீங்க வந்தீங்களா, இப்போ உங்களை பத்தி கூட she'll start praying. Eden TV and she'll start praying. அந்த மாதிரி ரொம்ப woman of prayer. பிடிக்காததுன்னா இந்த இப்படி கொஞ்சம் ஹெல்த் விஷயத்துலலாம் கொஞ்சம் இப்படி அவ்வளோ கவனிக்க மாட்டாங்க. ஃபுல் ஃபாஸ்டிங்ல இருப்பாங்க. ஃபாஸ்டிங் ரொம்ப ஃபாஸ்டிங்ல இருப்பாங்க, ரொம்ப ஜபத்துல இருப்பாங்க. வெரி ஸ்ட்ரிக்ட், ரொம்ப ஸ்ட்ரிக்டா இருப்பாங்க. நீங்க சொன்னீங்களே ரொம்ப சைலண்டா இருக்காங்க, చాలా ஸ்ட்ரிக்டா இருப்பாங்க. கொஞ்சம் இருக்கும் அந்த விஷயத்துல she will not tolerate. பரவாயில்ல இப்ப காம்ப்ரமைஸ் பண்ணுவாங்கல்ல, இப்படி சரி இந்த ஒரு தடவை செஞ்சுட்ட பரவாயில்ல நெக்ஸ்ட் டைம் செய்யாது, இந்த மாதிரி காம்ப்ரமைஸ் எல்லாம் கிடையாது. இந்த பிரேயர் விஷயத்துல சில விஷயம் இருக்கும், அது ரொம்ப ஸ்ட்ரிக்ட். இந்த விஷயத்துல ரொம்ப ஸ்ட்ரிக்டா அப்படி ஸ்ட்ரிக்டா இல்லாட்டாலும் மினிஸ்ட்ரி நடத்த முடியாது. ஒரு ஆள் நான் இப்ப அப்படி வந்துட்டேன், ஒரு ஆள் இப்படி இருக்கணும் ஒரு ஆள் அப்படி இருக்கணும், அப்பதான் மினிஸ்ட்ரியை கொண்டு போக முடியும் அப்படிங்கிற மாதிரி. இந்த ரெஸ்ட் she will not take more rest. இந்த ரெஸ்ட் மோட்ல தான் இருக்க மாட்டாங்க, அது பிடிக்காது. கேத்ரின்னா she is ரொம்ப எப்படி இருக்கும்னா ரொம்ப சிஸ்டமேட்டிக்கா இருக்கும், அது ரொம்ப பிடிக்கும். அப்படியே ரொம்ப அட்மினிஸ்ட்ரேஷன் சிஸ்டமேட்டிக்னா she like. ஏன்னா ஒரு புக் எழுதுறோம், ஒரு she want to do one work, இவங்க ஒரு ஒர்க் செய்யணும்னா அதை பத்தி ஒரு புக்கை எழுதும். she'll write one book. இப்படி செய்யணும், இப்படி ஸ்டார்ட் பண்ணணும், இப்படி எண்ட் பண்ணணும். MBA படிச்சிருக்காங்க, அந்த ஒரு கார்னியர்ல இருந்து வந்துச்சுல, அதனால அதுக்கு எல்லாமே சிஸ்டமேட்டிக். ஒரு சின்ன பிரேயர் இருந்தா கூட அது சிஸ்டமேட்டிக்கா போகும். எங்களுக்குலாம் அது ஒரு மாதிரியா இருக்கும், புதுசா இருக்கிற மாதிரி இருக்கும். அது ரொம்ப பிடிக்கும், அப்படி சிஸ்டமேட்டிக்கா இருந்த பிடிக்கும். ஆனா ரெண்டு பிடிக்காதது என்னன்னா she'll be very strict sometimes. அது சின்ன விஷயத்துக்கு கூட ரொம்ப ஸ்ட்ரிக்டா இருப்பாங்க. அது அப்படி வேண்டாம் கொஞ்சம் ஸ்லோவா சொல்லு லவ்லியா சொல்லுனா அப்படி சொல்ல மாட்டாங்க, ரொம்ப ஸ்ட்ரிக்டா சொல்லுவாங்க. எங்க மம்மி மாதிரி தான் ரொம்ப ஸ்ட்ரிக்டா இருப்பாங்க, அது கொஞ்சம் பிடிக்காது. ஃபைனலாக ஒரு கேள்வி உங்களுக்கு கேட்குறேன். ஸோ ரெண்டு பொண்ணுங்க, எனக்காவது பசங்க ஒரு பையன் தான் நல்லா இருக்கும் அப்படின்னு ஃபீல் பண்ணியிருக்கீங்களா? அதுக்கு ஒரே இல்ல அப்படிலாம், ஏன்னா மினிஸ்ட்ரியில நாங்க வளர்க்குறோமே பையங்கள. சரி சரி அவங்களே அது இல்லாம ஒரு அடாப்டட் ஒரு பையன் நான் ஊழியத்துக்கு ஒப்பு கொடுத்தாங்க, சின்ன வயசுல ஒப்பு கொடுத்தாங்க. லைக் 3 monthsல ஒப்பு கொடுத்துட்டாங்க. சரி சரி ஒரு எங்களோட 1 monthலனே அவங்க ஆண்டவர் பேசினாரு, இந்த மாதிரி ஊழியத்துக்கு அவங்க கையில கொடுத்து. நம்மளுடைய ஊழியக்கார பிள்ளைங்க, சரி 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 நம்மளுடைய ஊழியக்கார தான் அவங்க ஒப்பு கொடுத்தாங்க. அந்த பையனை நாங்களும் வளர்க்குறோம். சரி அப்கோர்ஸ் வீட்டில் இருக்கிற பிள்ளைங்க கூட எல்லாரும் உங்களுக்கு அந்த ஃபீல் என்னைக்குமே வந்தது கிடையாது? இல்லை, வரவே இல்லை, ஒரு நாள் வரவே இல்லை, இப்போ கூட வரல. பேருக்கு மேலே மேரேஜ் பண்ணிருக்கோம் எங்களுடைய காசுல பண்ணி. ஓகே ஓகே ஓகே. அதனால தான் உங்களுக்கு என் கையில் எங்கள் அக்கௌண்ட்லாம் ஒன்றுமே இருக்காது, மினிமம் பேலன்ஸ் தான் இருக்கும். இந்த மாதிரி நிறைய பண்ணுவோம். நான் என்னடா ஆர்டர் வரப்போறாரு, இனிமே நம்ம போய் காசு சேர்த்து அந்த இதுல. அதனால இன்னைக்கு வரைக்கும் சர்ச்சை கட்டல பிரதர். அந்த சினிமா தியேட்டர் நாங்க லீஸுக்கு எடுத்துக்கிட்டு மாசம் 1,50,000 ரூபாய் அதுக்கு பே பண்ணிக்கிட்டு இப்பதான் ஒரு இடம் வாங்கியிருக்கோம், சர்ச்சு கட்டணும். ஏன்னா அவர் காலி பண்ண சொல்லிட்டாரு, சேர்த்து வச்சுதான் எப்பயும் கட்டியிருக்கலாம். அப்படியே ஆமா, இவ்வளோ அதுதான் சில பேர் சொல்லுவாங்க, பாஸ்டருக்கு ஞானம் இருந்திருந்தா ராஜமந்திரில பாதி வாங்கி போட்டிருப்பாரு அப்படின்னு சொல்றாரு.
ராஜமந்திரியே பாதி அவர் கையில இருக்கும். ஆனா அவருக்கு அறிவில்லைன்னு சொல்லி பேசுறவங்க இருக்காங்க. ஞானம் இல்லை அவருக்கு. அதோட அவரோட சேர்த்துட்டு இப்ப சீவா கூட இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு பேசுறவங்க இருக்காங்க. ஆனா நான் செய்யறது எனக்கு நல்லாவே தெரியும். ஆண்டோடைய சித்த பிரகாரம் தான், ஒரு ஆவியானுடைய ஏவுதல் தான் பண்றோம். பரலோகத்துல பொக்கிஷம் நிறைய எங்களுக்கு ஆண்டவர் வச்சிருக்கிறாரு. பரலோகத்துல எங்களுக்கு பெரிய இது இருக்குது, கிஃப்ட் இருக்குது, பரிசு இருக்குது. அந்த விசுவாசம் எங்களுக்கு இருக்குது. ஸோ இருக்கிறதுக்கு வாடகை வீட்டில் தான் ரொம்ப நாள் இருந்தோம். இப்போதான் எங்கள் அம்மாவுடைய ஹெல்ப்பு, அவங்களோட அன்னையோட ஹெல்ப்பு, அதுக்கப்புறமா இது யாராவது ஊழியக்காரங்க வந்தால் கூட பேசுறதுக்கு வைக்கிறதுக்கு ஒன்றுமே இல்லைன்னு சொல்லி இந்த சின்ன வீட்டை கட்டினாங்க. ஆக்சுவலி இல்லைன்னா இது ஊழியக்காரர்களுக்கு, ஏன்னா பைபிள் ஸ்கூலுக்கு வந்து அடிக்கடி வர்றாங்க போகிறாங்க பண்ணுறாங்க, அவங்கள ஹோட்டலில் வந்து தங்க வைக்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஸோ இப்போ மெயின் என்னன்னா சர்ச்சு கட்டணுன்றது. சர்ச்சு ஏன்னா அதை காலி பண்ண சொல்லிட்டாங்க, இடம் வாங்கியாச்சு. ஆமாம், காலி பண்ண சொல்லிட்டாங்க. அது கூட ஃபுல்லாகிடுது. எங்களுக்கு அவ்வளோ கம்ஃபர்ட்டாக இல்லை. பழைய ஆல்டரும் பண்ண முடியாது. ஆமாம், அதனால் பெர்மிஷன்லாம் வந்துருச்சு. ஆண்டோடைய உதவிக்காக காத்திருக்கிறோம். அது கட்ட ஆரம்பிக்கணும். ஒரு 5-6 பேர் இருக்கிற மாதிரி ஒரு சர்ச்சு ஆல்ரெடி பிளான்லாம் வந்துருச்சு. கவர்மெண்ட் கூட பெர்மிஷன் கொடுத்துருச்சு. கட்ட போகிறோம் சர்ச். கண்டிப்பாக கண்டிப்பாக. ரொம்ப அருமையாக உங்களுடைய ஃபேமிலி நிறைய இதை ஷேர் பண்ணீங்க. பலருக்கும் அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். பார்க்குற வியூவர்ஸ்க்காக நீங்கள் ப்ரேயராக ஃபேமிலியாக, நிறைய பேர் ஃபேமிலி பிரச்சனையோடு இருப்பாங்க, அவங்களுக்காக ஒரு ப்ரேயர். பார்க்குறவங்க ஒரு வார்த்தை உங்களுக்கு ஒரு வார்த்தை சொல்லணும்னு விரும்புகிறேன். நீங்கள் கர்த்தரோடு ஐக்கியமாக இருந்தால், கர்த்தரோடு உறவு வச்சுருந்தா உங்கள் எல்லா உறவுகளும் ஆசீர்வதிக்கப்படும். அது கணவன் மனைவி உறவாக இருந்தாலும், பிள்ளைகள் தகப்பன் தாய் தகப்பன் பிள்ளைகளோட உறவாக இருந்தாலும், அண்ணன் தம்பி உறவாக இருந்தாலும், எதா இருந்தாலும் உறவுகள் ஆசீர்வதிக்கப்படணும்னா நீங்கள் கர்த்தரோடு உறவாடணும், உறவு வச்சுக்கணும். இதை நீங்கள் ஃபெயில் ஆகிட்டீங்கன்னா எல்லா காரியத்திலும் ஃபெயில் ஆகிருக்கீங்க. இன்றைக்கி ஃபேமிலி ஃபெயிலியருக்கு காரணம், ஆவிக்குரிய வாழ்க்கையில் வீழ்ச்சிக்கு காரணம், ஊழிய வீழ்ச்சிக்கு ஊழியக்காரராக இருந்தால் நீங்கள் ஊழிய வீழ்ச்சிக்கு காரணம். ஒருவேளை நீங்கள் பிஸ்னஸ் மேனாக இருந்து நீங்கள் அடி வாங்கியிருந்தா அதுக்கு கூட காரணம் என்னன்னா, ஆண்டவருக்கு தேவனுக்கு முதன்மையான இடத்த கொடுக்காம போகிறதான் காரணம். இதை நீங்கள் இந்த விஷயத்தை சீரியஸாக நீங்கள் எடுத்துகிட்டு கரெக்ட் பண்ணிங்கன்னா ஒரு சில நாட்களில் நீங்கள் கூட ஆசீர்வதிக்கப்படுவீங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஒருவேளை நீங்கள் ஊழியக்காரர் இருந்தால் உங்கள் ஊழியம் ஆசீர்வதிக்கப்படும். அப்போ நாங்கள் எல்லாரும் சேர்ந்து ஒரு சின்ன ஜெபம் பண்ணுறோம். எங்களை நேசிக்கின்ற அன்பான பிதாவே, இந்த அருமையான வேலைக்காக நன்றியோடு துதிக்கிறப்பா. எங்களுடைய தமிழ் மக்களுக்கு ஆண்டவரே, இந்த மாதிரியான ஒரு ஊழியம் செய்ய எங்களுக்கு ஏடன் டிவி துவாரா ஒரு சான்ஸ் கொடுத்தீங்க, ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்தீங்க ஆண்டவரே. அதற்காக நன்றி அப்பா. ஆண்டவரே, இந்த டிவி நிகழ்ச்சி மூலம் நீங்க மகிமைப்படி ஆட்சேபிக்கிற ஆண்டவரே. எத்தனையோ குடும்பங்கள் பிரிஞ்சு போயிருக்குது, எத்தனையோ குடும்பங்கள் ஆண்டவரே தகப்பனே அற்புதங்கள் இல்லாம ஆசீர்வாதம் இல்லாம சாபத்துல வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க ஆண்டவரே. எத்தனையோ பேர் மனக்காயங்களோடு இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிறாங்க ஆண்டவரே. கணவனால் கைவிடப்பட்டவர்கள் ஆண்டவரே, பிள்ளைகளால் கைவிடப்பட்ட தாய் தகப்பன்மார்கள் ஆண்டவரே, ஊழியத்தில் எத்தனையோ போராட்டங்களை ஆண்டவரே, போர்ல ஊழியம் என்ற போர்ல ஆண்டவரே தகப்பன் காயப்பட்ட எத்தனையோ ஆண்டவரே வீரர்களை நாங்க பாக்குறப்பா. இன்னைக்கு அற்புதம் நடக்கும்படி ஆட்சேபிக்கிறோம், குடும்பமாய் ஆசீர்வதிக்கிறோம் ஆண்டவரே. உங்க கிருபையினால எங்க குடும்பம் மகிழ்ச்சியா இருக்குது ஆண்டவரே. இந்த மகிழ்ச்சி ஒவ்வொரு குடும்பத்திலும் இருக்கும்படி ஆட்சேபிக்கிறோம், ஒவ்வொரு குடும்பத்திலும் இருக்கும்படி ஆட்சேபிக்கிறோம். இயேசுவின் பிரசன்னம், இயேசுவின் வல்லமை ஒவ்வொருவரையும் தரும்படி ஆட்சேபிக்கிறோம் ஆண்டவரே. ஒவ்வொரு குடும்பத்தை உயர்த்தும் ஆண்டவரே, நீர் பலப்படுத்தும், அற்புதம் செய்யும் ஆண்டவரே. இன்னைக்கு எந்த தேவையோடு ஆண்டவர் இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிறார்களோ அந்த தேவையை சந்திக்கும்படி ஆட்சேபிக்கிறேன். ஈவன் ஆண்டவர் யாரால் வியாதியோடு இருந்தால் சுகம் ஆண்டவரே ஹீலிங் இருப்பதாக, இயேசுவின் நாமத்திலே அற்புதம் இருப்பதாக. மேரேஜ் ஆகி பிள்ளைகள் இல்லா இருக்கவங்களுக்கு ஆண்டவரே பிள்ளை இருக்கிறமே தாருமாப்பா. இயேசு நாமத்தினாலே, இயேசு நாமத்தினாலே, இயேசு நாமத்தினாலே ஏடன் டிவி ஆசீர்வதித்து
உலகம் முழுசு கொண்டு போகும்படியா ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. பிரதரை குடும்பத்தையும் அவரோடு இருக்க ஸ்டாஃப் எல்லாரையும் ஆசீர்வதிக்கும்படியா ஜெபிக்கிறோம். பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும் அப்பா. இயேசுவின் நாமத்திலே ஜெபங்கள் நல்ல பிதாவே. ஆமென். தேங்க்யூ டாடி. ரொம்ப நன்றி. உங்களுடைய ஈடன் டிவி பைபிள் ரிவ்யூ சேனலில் உங்களுடைய சாட்சிகளும் உங்களுடைய ஊழிய அனுபவங்களும் வர விரும்புனீங்க அப்படின்னா இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். 8428196238. நீங்கள் ஊழியராக இருக்கலாம், விசுவாசிகளாக இருக்கலாம். நிச்சயமாக உங்களுடைய அனுபவங்களை ஷேர் பண்ணுங்கள். இது பலருக்கும் விசுவாசத்தையும் பக்தி விருத்தியும் தூண்டும்ங்கிறது எந்த சந்தேகம்.